வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜவ்வரிசியை வச்சு வடை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஜவ்வரிசி வடை பார்த்திங்கன்னா நல்ல அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சீஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றப்ப. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா கெச்சப் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கெச்சப் எப்படி செய்யணுங்கிற வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வடைக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுள்ள மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு 4 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நைலான் ஜவ்வரிசியை விட மாவு ஜவ்வரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடைக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணியை இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி அப்படி இல்லைன்னா ஒரு துணியை வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். எந்த வெங்காயமாக இருந்தாலும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவு போதுமான அளவு. இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா ஜாமான்களும் ஒன்று சேர்ற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு பிடிக்கல அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு கப் அளவுள்ள நல்லா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சாமான்களும் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சொதன்னு ஆயிரும் நம்மளோட வடை. ரொம்ப இது மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவோ இல்லை வேக வச்ச உருளைக்கிழங்கோ சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மசால் வடையெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தட்டி பொரிச்சுக்கலாம். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக கிள்ளி போட்டோம் அப்படின்னா நல்லா மிதந்து வரணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு சின்ன உருண்டைகளை உருட்டி நம்ம இந்த மாதிரி ஒரே கையில் கூட தட்டி போடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி போட வரலை அப்படின்னா இன்னொரு கையில் உள்ளங்கையில் தட்டிட்டு கூட நீங்கள் போடலாம். எந்த ஒரு கிராக்குமே வராது. ரொம்ப அழகாக ஈஸியாக நம்ம இந்த வடை செய்யலாம். மாவும் அரைக்க பண்ணாமல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய வடை இது. இதை கொஞ்ச நேரம் நல்லா ஒரு சைடு கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டுற வேண்டாம். இது நல்லா கொஞ்சம் 2 சைடும் நல்லா கோல்டன் கலராக கிறிஸ்பியாக வர அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பேப்பர் டவலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் வந்துடும். அதனால் இப்போ ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜவ்வரிசி வடை நல்லா சாஃப்டாக உள்ளேயும் நல்லா மொறுன்னு அவுட் சைடும் இருக்கும். இதே மாதிரி இந்த வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.